கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் முகமுகமாக பேசினார் அப்படிங்கிற அதை பற்றியதான ஒரு, அதே நேரத்தில் முகத்தை காண மாட்டாய் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது ஒரு முரண்பாடாக தெரிகிறது அப்படிங்கிற அதுக்கான ஒரு விளக்கம். யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனுடன் பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார் அப்படின்னு இருக்குது. அதே யாத்திராகமம் 33:20 நீ என் முகத்தை காண மாட்டாயின்னு போட்டிருக்கு. இங்க முகத்தை காண மாட்டாயின்னு போட்டிருக்கு. அப்புறம் எப்படி அங்க அவர் முகமுகமாய் பேசியிருப்பார்? 33:11 முகமுகமாய் பேசினார் அப்படி என்று சொல்வதனுடைய ஒரு அர்த்தம் நேரடியாக பேசினார், டைரக்ட், நேரடியாக பேசினார். அதாவது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என்ன படிக்கிறோம்? பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அப்படின்னு சொல்லப்பட்டு, மூலமாய். அப்போ மூலமாய் பேசாமல் நேரடியாய் பேசினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் பேசினார், ஆனால் மோசைக்கோ நேரடியாக பேசினார் என்கிறதை அந்த பதம் என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது. அவ்விதமாக தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப டைரக்டான ஆன்சர் அப்படின்ட்டு அதை சொல்லி அங்கே நிறுத்தாமல், உங்களுடைய சந்தேகம் தெளிவாகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுக்கு நம்மை போல ஒரு முகம் இருப்பதாக நம்ம அந்த கற்பனையில் கொண்டு வரக்கூடாது. அவரை நாம எந்த ஒரு முகத்துல வரையலாம், எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம யோசித்தோம் என்றால் அவருடைய முகத்தை நாம் பார்க்க கூடாதுன்னு பார்க்க முடியாது. அது அப்படி ஒரு தோற்றத்துல பார்க்கக்கூடியதான ஒரு இப்படித்தான் அப்படின்ற அப்படி முகத்தை நாம் என்ன செய்ய முடியாது, அதை உறுதி செய்து விட முடியாது. மூன்றாவது, அங்கே முகத்தை நீ முகமுகமாய் பேசினார், முகத்தை நீ பார்க்க மாட்டாய், நீ காண மாட்டாய் என்றும் அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கும்போது நேரடியாக பேசினார் என்கிற அர்த்தம். ஆனால் முகத்தை நீ காண மாட்டாய். 33:20 முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். நீ என் முகத்தை காண மாட்டாய், என் முகத்தை ஒருவனும் என்னை கண்டு உயிரோடு இருப்பதில்லை. இப்ப இங்க இதை சொல்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தேவன் சொல்றார். அப்ப தேவன் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது மனுஷர்கள், தேவன் மகா பரிசுத்தர். பரிசுத்தமுள்ள அந்த தேவனை நாம் அசுத்தமான மனுஷர்கள் நாம் அவரை பார்க்கக்கூடிய அளவிலே, அவரை தரிசிக்கக்கூடிய அளவிலே என்ன தகுதி உள்ளவர்கள் அல்ல, தகுதி பெறவில்லை. ஆகினாலே அவரை நாம் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த காரியத்தை தேவன் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவனை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை போவான். வருடத்துக்கு ஒரு முறை அவன் போகுவதற்கு அவன் அதுக்குரியதான ஆயத்தத்தோடு போகணும். அதுக்குரிய ஆயத்தத்தோடு போய் பிரதான ஆசாரியன் அங்கே கிருபாசன தண்டையில போய் அந்த கேருபீன்கள்லாம் இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்து இருக்கிற இடம். அப்ப தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார், அதுக்குள்ளே இருக்கிறார், ஒரு மனுஷனாக இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தின் ஒரு நிறைவான ஒரு இடம். அப்ப அங்கே இந்த பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை போய் பணிவிடை செய்துவிட்டு அங்கே வெளியே வரும்போது
அவனுடைய காலில் ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. இப்போ உள்ளால போகும்போது அவன் மணி இடுப்புல இருக்கும், அதை அடித்துக்கொண்டே இருக்கும். மணியை அடிக்கிறது என்றால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று அர்த்தம். மணி சத்தம் இல்லை என்றால் அவனை வெளியில இருக்கிற ஆட்கள் அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து அந்த டெட் பாடியை வெளியெடுப்பாங்க. அப்போ தேவனை பார்க்க வேண்டும் அப்படின்னா தேவனிடத்துல சேர வேண்டும் அப்படின்பது எளிதான காரியம் அல்ல. அப்படி பார்க்கிற சமயத்துல இப்போ நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் என்னென்ன குணாதிசயங்கள் வேண்டும் என்று வேதத்திலே நம்ம படிக்கிறோம். அப்போ அதற்கென்று தேவன் நம்மை முதலாவதாக அந்த ரட்சிப்பின் அனுபவம், அதை தொடர்ந்து உள்ள அனுபவங்களுக்குள்ளே நம்மை வழி நடத்தி நம்மை அந்த மகாபரிசுத்த ஸ்தலமாக இருக்கிற அவருடைய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் இந்த பூலோகத்துல வைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அப்போ பிரச்சனை ஏன் தரிசிக்க முடியாது அப்படின்றால் பரிசுத்தம் இல்லாமல் அவரை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. காண மாட்டா என்றால் தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது. அவன் பார்க்க முடியாது என்றால் அப்புறம் உருவமாக எப்படி பார்க்க முடியாது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எப்படி பார்க்க முடியாது? நீங்கள் வேதத்துல படிக்கிற சமயம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த ஒரு சில இடங்களில தேவன் எப்படி இருக்கிறார், ஒளியாக அவர் இருக்கிறதையும் அவருடைய அந்த காட்சிகள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது இங்க பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். 3ஆம் வசனம், வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனமாக எரிந்து கொண்டிருந்தன அப்படின்னு எல்லாமே 4ஆம் அதிகாரத்துல 3லிருந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது 7 குத்துவிளக்குகளின் 11ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். அந்த 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ள திரைச்சல் போல் இருந்தது. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. 17ஆம் வசனம் பாருங்க, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தேன் அப்படின்னு. இவர் யார்? மரித்தேன், ஆனாலும் உயிர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி அவர் தூக்கி நிறுத்துகிறார். அப்படி என்றால் இங்கே யாரை இந்த யோவான் கண்டான் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனை பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி யாரும் அவரை தரிசித்ததில்லை, அவரை பார்த்ததில்லை. இன்க்ளூடிங் மோசே கூட அவர் முகமுகமாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருப்பது எல்லாமே கர்த்தருடைய தூதனானவர் அல்லது வார்த்தையானவர் இந்த திருத்துவத்தில் 2ஆம் நபராய், அதாவது அவர் வார்த்தையானவர், கர்த்தருடைய தூதனானவராய் ஒரு தூதனுக்கு ஒப்பாய் தன்னை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டுல அவர் மனுஷனாய் பிறந்து மனுஷ ரூபத்தில் தன்னை வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு இங்கே பத்திம தீவிலே அவன் காட்சியை பார்க்கும்போது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை ஒரு மனுஷ உருவத்தில் பார்த்தான மனுஷ உருவமாக அது சொல்ல முடியாது.
கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு மனுஷ உருவத்தை போல அங்கே இருக்கிறது, ஆனால் வித்தியாசமாக இருக்கிறது. இதுதான் தேவனை குறித்து நாம் பார்க்கிற விஷயங்கள். அப்படி பார்க்கிற சமயத்துல நாம் அவரை ஏதோ ஒரு வயதான ஒரு முதியோருடைய முகத்தை போலவோ, ஒரு வெள்ளைக்காருடைய முகத்தை போலவோ, ஒரு கரும்பர் முகத்தை போலவோ எந்த முகத்துக்கும் நாம் ஒப்பிட முடியாது, இல்லை எந்த மனுஷனுக்கு ஒப்பாகவும் ஒப்பிட முடியாது. மூன்றாவது, அதாவது தேவ கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும் போது அங்கே நீங்க பார்க்கும்போது 20ஆம் வசனத்துல என் முகத்தை பார்க்க மாட்டாய், என் முதுகை காண்பாய் அப்படின்னு சொல்றார். இப்ப முகத்தை நீ பார்க்க மாட்டாய், முதுகை காண்பாய் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு சாயலை அங்கே காண்பிக்கிறார். அப்ப கிளியரான ஒரு பிக்சர், தெளிவான ஒரு பிக்சர். இப்போ உதாரணமா, இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஐடி இருக்கு. ஐடின்னு சொன்னா என்ன, நம்முடைய முகம் தெளிவா இருக்கணும். அந்த மாதிரி மனுஷ உருவத்தை தான் நம்ம ஒரு தெளிவான ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு ஐடியா ஒவ்வொருத்தரும் கர்த்தர் வச்சிருக்கார், படைச்சிருக்கார். அப்ப அந்த அடிப்படையில நாம் என்ன செய்வோம், முகத்தை கிளியர் பிக்சராக காட்டும் சமயத்துல நம்ம முகம் தெளிவா தெரியும். ஆனா அந்த மாதிரி உருவமே இல்லாத ஒருவர் அவர் காட்சி கொடுக்கிற சமயத்தில் அவர் தெளிவாக அங்கே காட்சி கொடுக்க இப்படித்தான் என்று காட்சி கொடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறார், என் முதுகை காண்பாயின்னு சொல்ற சமயத்துல ஒரு சாயல், ஒரு கிளியராக என்னன்னா ஒரு முகம் அப்படின்னு பார்க்க முடியாது. முதுகு எப்படி இருக்கும், முதுகுன்னு சொல்ற சமயத்துல நான் யானை சொன்ன மாதிரி கற்பார மாதிரி இருக்கும், ஏதோ கடந்து போகிறது போல அவர் அங்கே காட்சி கொடுத்தார். அப்போ ஒரு முதுகை போல. இன்னும் சில இடங்கள்ல நீங்க பார்க்கிற சமயத்துல அவர் மேகத்தை போல காட்சி கொடுத்திருக்கிறார். அப்படிங்கறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மேகத்தை போல அவர் காட்சி கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 32 அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அதே 32-30 அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்ப இங்க யாக்கோபு அவன் கண்டது ஒரு புருஷன் என்று அடையாளப்படுத்துகிறான். பார்க்கும்போது ஒரு புருஷனை போல ஒருவரை அவன் கண்டான். கண்டுட்டு அவன் சொல்றான், நான் தேவனை கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே கண்டது, அவன் புருஷனை போல் கண்டது கர்த்தருடைய தூதனானவர் என்று அங்கே சொல்லப்படவில்லை. அதுதான் உண்மையில் சொல்ல போனால் அதுதான், அவரைத்தான் கண்டான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6 மற்றும் 6 படிச்சுட்டு அப்புறம் 2ஆம் வசனத்தை படிங்க, அப்போ உங்களுக்கு அது வழங்கும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை முதல்ல படிங்க, பின்பு 2ஆவது வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். இப்போ சமயம் இல்லாம நீங்க அதை குறித்துக் கொள்ளுங்கள். 2 நீங்க படிக்கும் போது 6 வரை படிக்கிறது. 6ல சொல்லப்பட்டிருக்கிற நீ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இவர் யார்? மேல 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய தூதனானவர் முச்சடியில் என்ன செய்தார்? நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையே நின்று அவனுக்கு தரிசனமானார். அவன் முச்சடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்ப இப்படித்தான் காட்சி கொடுத்திருக்கிறார்.
ஒரு அக்கினி ஜுவாலையிலிருந்து சத்தம் கேட்கிறது. ஒரு முட்செடியில அக்கினி, அந்த அக்கினியிலிருந்து அவர் பேசுகிறார். அதுதான் முகமுகமாய் பேசினார் என்றால் அங்கு என்ன முகம் இருந்தது இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்போ முகமுகமா என்பது நேரடியாய் பேசினார் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இன்னும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உன்மேல் அவருடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு கிருபையா இருக்கணும். முகத்தை பிரகாசிக்க பண்ணதுன்னு சொன்னா அவர் இப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது என்றால், இப்போ ஒரு ஆபீசரை பார்க்க போறீங்க. ஆபீசரை பார்க்க போற சமயத்துல அவர் உங்களை பார்த்தோன்னே உங்களை பார்க்கறாங்க. முகம் என்ன செய்யறது? மலர்ச்சியா இருக்கிறது, முக மலர்ச்சி. அந்த முக மலர்ச்சி என்பது கிருபை. அவர் உங்களுடைய கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆகையினால முகம் பிரகாசம், அவருடைய முகம் பிரகாசித்தது அப்படி என்பது எல்லாமே என்னன்னா, அவர் கிருபையை வெளிப்படுத்தினார். அப்போ அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது தான் பொருள்படுகிறது. அதை நீங்கள் இன்னும் படிக்கும்போது அவர் ஒளியாக காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள் படித்து பாருங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்போ ஒளி பிரகாசித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தம் கேட்டது. அங்க எந்த முகத்தை என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. சங்கீதத்துல 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், சங்கீதம் 4:6, சங்கீதம் 6வது வசனம், 80வது சங்கீதம் 3வது வசனம். இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது முக பிரசன்னம், முகம் என்பது பிரசன்னத்தை உணருதல். ஒரு பிரசன்னத்தை நம்ம உணர்வதை காட்டுகிறது. முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்ப இன்னும் நீங்கள் எண்ணாகமத்துல 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேக தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். அக்கினி தூண், அப்புறம் மேக தூண். அப்போ இதுல என்ன முகத்தை அங்க பார்த்திருப்பாங்க? அப்ப அது அர்த்தம் என்ன? அவர் நேரடியாக அங்கே பேசினார் என்பதுதான் அர்த்தம். அதை உபாகம் 5:4 மறுபடியும் இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. உபாகம் 5:4, அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாக பேசினார். இப்போ புரிஞ்சுதா? அக்கினி நடுவில் இருந்து மோசையோட பேசினார். அப்போ அவர் முகமுகமாய் பேசினார் என்றால் அங்கே முகம் என்று அங்கே நம்ம அடையாளப்படுத்துவதற்கு வேறொன்றும் இல்லை, நேரடியாய் பேசினார் அப்படிங்கிறதுதான். அப்புறம் அடுத்தது உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை படிப்பாருங்க. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு. முகத்தை மறைப்பேன் அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, அவர் நம்மை வெறுப்பார் என்ற, அதாவது உருவகமாகத்தான் இந்த முகம் என்பது கொடுக்கப்படுகிறது. மறைப்பேன் என்றால் நான் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், அவர்களுக்கு நான் எதிரியா இருப்பேன் என்பது அர்த்தம். இப்போ
இதற்கு மேலாக நாம் இன்னும் நிறைய பார்க்க வேண்டும் அவசியமில்லை, இதுவே போதுமானதுதான். 67வது சங்கீதத்துல 2வது வசனத்துல நாம படிக்கும் பொழுதும் 83 படிக்கும் பொழுதும் 87 மற்றும் 19 இந்த வசனங்கள் படிக்கும் பொழுதும் அங்கே சொல்லியிருக்கிறபடி மகிழ்ச்சியாக அணுகுதல். அவர் முகம் பிரகாசிக்கிறது அப்படிங்கிற அந்த வசனத்தை ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லி பார்க்கலாம். 67:2 சங்கீதம் மகத்துவத்தை கீர்த்தனம் 67:2 தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இதுல எப்படி இன்னும் நான் சொன்ன மற்ற வசனங்கள் எல்லாம் அர்த்தம் என்னன்னா, இறங்கி நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணோம்னா எங்கள் மேல உள்ளதான கோபம் எல்லாம் நீங்க மேல் மகிழ்ச்சியை காண்பிக்க வேண்டும். நம்முடைய அதாவது மகிழ்ச்சியை காண்பிக்க வேண்டும், சந்தோஷம். அதுக்கு அடையாளமாக தேவன் விடுதலை செய்வது, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பது, இவைகள் எல்லாம் தான் அதுல அடங்கும். முகத்தை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால், அவருடைய முகத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் சங்கீதம் 17:15 சொல்லுகிறது, நீதியிலே தரிசிப்பேன் அப்படின்னு. நீதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீதி இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமலும் அவரை தரிசிக்க முடியாது. 8:26, 8:9, 67ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் ஆகிய இந்த 2 சங்கீதத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது முகத்தை தேடுதல் அப்படின்னு இருக்கு. அவருடைய முகத்தை தேடுதல் என்றால் அவருடைய முகத்தை சாந்தப்படுத்துதல். பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து நீ கோபமா இருக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்லி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதம் 51:9 தாவீது ஜெபிக்கிறான். பாவத்தை பாராமல் முகத்தை மறைக்க வேண்டும் என்று, பாவத்தை பாராமல் முகத்தை மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். சங்கீதம் 34:16 தீமை செய்வோருக்கு அவருடைய முகம் எதிரானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அது இதெல்லாம் உருவகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன், அதே போல புதிய ஏற்பாட்டில வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படித்தோம் மனுஷகுமாரன் அவருடைய முகத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதை எங்க பார்க்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கிறதான சமயத்துல 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பார்த்தோம், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அது யார்? மனுஷகுமாரன். அப்போ தேவனை யாரும் நேரடியாய் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அதே நேரத்துல முகமுகமாய் நம்மோடு பேசுகிறவர், நேரடியாய் நம்மோடு கூட பேசுகிறவர், இல்லைன்னா ஏதோ ஒரு சாயலை நமக்கு காண்பிக்கிறவர் கர்த்தருடைய தூதன்ங்கிற விதத்துல. புதிய ஏற்பாட்டுல இந்த உலகத்துல இருந்த பொழுது முழுமையா ஒரு மனிதனாகவே மனுஷகுமாரன் என்று அவர் தன்னை சொல்லிக் கொண்டார். மனுஷனாக மனித ரூபத்திலேயே காட்சி கொடுத்தார், வெளிப்பட்டார். இப்பொழுது இந்த யோவானுக்கு அவர் காட்சி கொடுக்கும் பொழுது அதே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானவர், திருத்தூத்து 2ஆம் நபர், அவரை குறித்து தான் நாம் அங்கே என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகினால் நாம் இந்த தேவனை இன்றைக்கும் என்ன செய்ய முடியும்? யோவான் தரிசித்தது போல அவர் நம்மை பார்ப்பார். ஆனால் வார்த்தையானவராக, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக நம்மிடத்துல பேசுகிறார். தேவன் நேரடியாய் நம்மோட பேசுவாரா என்பது அதுல கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் விளங்கி கொண்டீர்கள் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபியுங்கள். உங்களுடைய வேத வசனமான எங்களுடைய இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அந்த விசேஷமா நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய
முகத்தின் ஒளியை பெற்றுக்கொள்ள இனிமேல் வீச முடியாத ஜெபிக்கிறோம், பிரகாசிக்கப்பட முடியாத ஜெபிக்கிறோம். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதவசனத்தை வாசிக்கிறோம். விசேஷமானவரை எங்களுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்களை நோக்கி பார்க்கிறவர்களா எங்களை மாற்ற முடியாத ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் ஆண்டவரை எங்களை ஒவ்வொரு மாற்றுங்க. ஆண்டவரை நீதியின் பாதையில் நடக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரை யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் விசேஷமா இங்க இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் கூட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமானவரையும் செய்தியை கொடுத்த பாசிட்டிவ் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் ஆண்டவரை வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரை பாசிட்டிவ் மூலமா ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஆண்டவரை நீங்க பயன்படுத்துங்க. உடைய கருத்துல முழுமையா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமா லைன்ல இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுடைய எதிர்காலங்களை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ உங்களுடைய தேவைகள் ஆண்டவரை நீங்க சந்திக்க முடியாத குறைகள் நிறைவாய் மாற்ற முடியாத ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் மகிழும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பர் இயேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதா, அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புதர் இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன், ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன், நன்றி மறவாமல் மனதுடனே. அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லிதயமுடன், ஆயுட்காலமெல்லாம் துதி
கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பற்பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவேன் தரிசிக்க தூய முகம். சியோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மற